நேற்று ஒரு ஹாஃப் முடித்தோம் பாஸ்டரில். ஸோ டுடே வி வில் கோ டு கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் பாஸ்டர். ஸோ பாஸ்டரில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதில் என்ன பாஸ்டர் சும்மா நிற்கிறதுல ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக்குன்னு பிரிக்கிறோம். சும்மா நிற்கிறதுனா ஸ்டாட்டிக்கு, மூமெண்ட்டில் இருந்தால் டைனமிக்கு. ஸோ இதில் என்ன பெருசாக கைனட்டிக்ஸ் அண்டு கைனமேட்டிக்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள், இல்லையா? ஸோ கைனட்டிக்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், மூமெண்ட்டு. கைனமேட்டிக்ஸ்னால் வந்து அந்த மூமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஹெல்ப் பண்ணுதோ அது. அப்போது கைனட்டிக்ஸு இன்னும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து அந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ தட் இஸ் தி கைனட்டிக்ஸ் ஆஃப் தி பாஸ்டர். ஸோ என்னென்ன மூமெண்ட்ஸ், அதாவது நம்ம ஒரு நேரம் நிற்கணும், ஒரு இரெக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வெளியிலேருந்தும் இருக்கும், இன்டர்னல் ஃபோர்ஸஸ் உள்ளேருந்தும் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து இனர்ஷியா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அண்ட் கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன, ஒரு ஃப்ரிக்ஷன். வி கால் இனர்ஷியா ஆஸ் அ ஃப்ரிக்ஷன். நம்ம திடீர்னு நம்மளை ஒரு மூவ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராங்காக நின்னோன்னா வி கால் தட் ஆஸ் இனர்ஷியா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தெரியும் எல்லாருக்கும். கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு கிரவுண்டில் நிற்கும்போது அந்த கிரவுண்டில் நிற்கிறப்ப நம்ம உடம்புக்கு அகெயின்ஸ்டாக அந்த கிரவுண்ட்லேருந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கோ தட் இஸ் கால்டு கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸு. தென் இன்டர்னல் ஃபோர்ஸஸ், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸு, லிகமெண்ட்ஸு, டெண்டான்ஸு அதெல்லாம் வந்து எப்படி அந்த உடம்பை அந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டெல் இஸ் சம் ஆஃப் ஆல் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ், இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அந்த டார்க் ஆக்டிங் ஆன் த பாடி. டார்க் அப்படின்னா என்னது, அந்த மூமெண்ட். அதாவது ஒரு மூமெண்ட் வந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒரு ஆங்கிளில் ஒரு தீட்டாவில் வந்து ஆக்ட் பண்ணும்போது வி கால் தட் ஆஸ் அ டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இன்டர்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியமாக ஸ்டேபிளாக நிற்கும். அப்போ அந்த டைமில் the ஸ்டெபிலிட்டி வந்து இட் இஸ் மெயின்டைன் பை தி பாடிஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓவர் த பேஸ் ஆஃப் சப்போர்ட். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் ஆஃப் சப்போர்ட்குள்ளேயே விழுகும், பேஸ் ஆஃப் சப்போர்ட்டை விட்டு வெளியில் போகாது. அப்போ ஹெட் எப்படி இருக்கும், இட் இஸ் இன் அ பொசிஷன் தட் பெர்மிட்ஸ் த கேஸ். கேஸ் அப்படின்னா நேர கழுத்தை நேர வச்சு நேர பார்க்கும்போது ரெண்டு கண்ணோட பார்வையும் நேராக இருக்கணும். நம்ம கழுத்து வந்து கவுறக்கூடாது, சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹவு த our body is maintaining its kinetics to maintain the posture. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம், இப்போ ஒரு இன்ட்ரோ, இப்போ அதுக்குள்ளே ஒரு உள்ளே போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால் நம்ம இனர்ஷியா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொன்னோம். அப்போ இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு 2 மார்க்கு கொண்டு வரோம். என்ன, பாஸ்டுரல் ஸ்வே அப்படின்னா என்ன, பாஸ்டர் நேராக நின்னா பாஸ்டரு, அதை லேசாக ஒரு ஆட்டம், ஒரு தள்ளி விடுறோம், இல்லை ஒரு மூமெண்ட்டு முன்ன பின்னா மூவ் ஆகுதுன்னா வி கால் தட் ஆஸ் அ ஸ்வே ஆர் ஸ்வே என்வெலப். ஸோ பாடி வந்து இரெக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் எந்த ஒரு நோ ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி, பட் த பாடி அண்டர்கோஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்வேயிங் மோஷன் கால் பாஸ்டுரல் ஸ்வே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நின்று பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும்போது ரொம்ப நேரம் நீங்கள் ஒரே பொசிஷனில் நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். தேர் வில் பி a little bit ஆஃப் அ மூமெண்ட் இன் your பாடி. ஒன்று அப்படி லைட்டாக முன்னே போவீங்க, இல்லை லைட்டாக பின்னாடி வருவீங்க. ஸோ யூ வில் ஆல்வேஸ் ட்ரை டு பி இன் a little bit ஆஃப் ஸ்வே. ஸ்வேனா லேசாக ஒரு டில்ட்டிங் மூமெண்ட் மாதிரி. நம்மளால் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால தான் நம்ம எந்த பொசிஷனில் நிற்போம் ஒரு அசம்பிளிலனா, நம்மளை வந்து ஸ்டாண்டக்டீஸ் அப்படின்ற அந்த பொசிஷனில் ஸ்டாண்டர்ட் ஈஸ் அப்படிம்பாங்க. ஸ்டாண்டக்டீஸ்னால் என்னது, ஸ்டாண்டு அட்டு ஈஸ். ஈஸியான பொசிஷன் வந்து என்னது, கை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு நம்ம ஒரு அசம்பிளியில் பேசும்போது நம்ம நிற்போம். அப்போ அந்த பொசிஷன் வந்து நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம ரொம்ப ஆட மாட்டோம். ஆனால் அதே இது ஸ்ட்ரைட்டாக அட்டென்ஷன் அப்படிங்கிற பொசிஷனில் நம்ம கையை பக்கத்தில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கும்போது நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. என்ன பண்ணுவோம், நம்ம பாடி நமக்கே தெரியாமல் there will be a little bit ஆஃப் மூமெண்ட் இந்த பாடி. ஸ்வேனா முன்ன பின்ன மூவ் ஆகும். இப்போ ஸ்டாட்டிக்கில் இருக்கும்போது நம்ம அதை ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ணல. சரி, நேராக நிற்கும்போது இது கொஞ்சம் ஸ்வே முன்ன பின்ன இருந்தாலும் அதை ஒன்றும் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் அதே பாடி மூவ் ஆகுது, ஒரு தள்ளி விடுறோம், இல்லை அவன் காலை ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறான் அப்படின்னா அந்த டைமில் நம்ம அந்த பாஸ்டுரல் ஸ்வேயை நம்ம வந்து we have to consider. அந்த பாஸ்டுரல் ஸ்வேயை வந்து டைனமிக்கில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாட்டிக்கில் வேணால் நம்ம அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். தென் கம்மிங் டு கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ்.
இப்போ whenever the body contact இந்த பாடி வந்து கிரவுண்டை காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம பாதம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இரெக்ட் ஸ்டாண்டிங்கில் நம்ம பாதம் தான் கிரவுண்டை காண்டாக்ட் பண்ணுது. இப்போ சப்போஸ் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஹிப்பு போகணும், நம்மளோட க்ளூட்டியல் மசில்ஸ் வந்து தரையில் உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த மசில்ஸ் காண்டாக்டில் இருக்கும். இப்போ அதே இது வந்து நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னாகும், உங்களோட டோஸும் உங்களோட ஃப்ரண்ட் ஆர்ம் இல்லையா, அந்த ஃபோர் ஆர்ம் அண்ட் ஆர்ம் வந்து கிரவுண்டில் பதிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த எந்த பகுதி கிரவுண்டில் இருக்கோ அந்த பகுதி தான் ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்க போகுது. ஸோ whenever the body contacts the ground pushes back on the body. இப்போ எப்படி தண்ணிக்குள்ளே குதிக்கிறோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பயான்சி ஃபோர்ஸ் வந்து நமக்கு மேலே அகெயின்ஸ்டாக வந்து நம்ம உள்ளே போவோம், தட் will try to make us float above இல்லையா. அதை மீறி தான் நம்ம உள்ளே போய் மூழ்கிடுறோம். நம்ம குதிக்கும்போது என்ன ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு மேலே வர்றோம், எதனால, பிகாஸ் ஆஃப் பயான்சி. அந்த மாதிரி ஒரு பாடி வந்து கிரவுண்டை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த கிரவுண்டு வந்து அவனை புஷ் பண்ணுது. அந்த கிரவுண்ட் புஷஸ் பேக் ஆன் த பாடி. திஸ் இஸ் நோன் அஸ் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது பூமியை நோக்கி இருக்கும், கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். சரியா. ஸோ டுவர்ட்ஸ் இருந்தால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் தட் இஸ் கால்டு கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னாலே நம்ம வி கால் தட் ஆஸ் அ வெக்டார் குவான்டிட்டி இல்லையா. ஸ்கேலார் அப்படின்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், வெக்டார் அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெக்டார் இதை ரெப்ரசன்ட் பண்ணுற வெக்டாரை நம்ம GRFV அப்படின்னு சொல்கிறோம், கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸு வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். தென் கம்மிங் டு இதில் வந்து 3 பார்ட்ஸாக இருக்குது. இது இந்த கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸு அப்படிங்கிறது வந்து 3 காம்போனன்ட்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா எந்தெந்த ஆக்சிஸில், ஒன்று நேராக இருக்கா, வெர்டிக்கல் காம்போனன்ட் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், ஒன்று அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடிக்கு அப்படி நேராக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி இருக்கும், மேலே இருக்கும். அப்போ வெர்டிக்கலாக இருக்கா, இல்லை வேறு 2 விதமாக இருக்கா. வேறு 2 விதம்னா என்னது, ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டோன்னா மீதி 2ம் எக்ஸ் ஆக்சஸும் இசட் ஆக்சஸும் தான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்னது, முன்னாடி பின்னாடி, அதாவது மீடியல் லேட்ரல் சைடில் போகுதா, இல்லை இசட் ஆக்சிஸ் ஆன்டீரியர் போஸ்டீரியர் டைரக்ஷனில் இந்த GRF வந்து போகுது. அப்போ 3 விதமாக இந்த GRF வந்து இருக்கலாம். ஒன்று வெர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கலாம், இல்லை சைட் வேஸில் இருக்கலாம். அப்போ the point of application of GRFV is at the body's center of pressure. அப்படின்னா என்ன, இது எங்கே இருக்கும் எக்ஸாக்டாக வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்க்கு எங்கே இருக்குன்னா, ஒரு இரெக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா 2 காலுக்கு நடுவில் அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் COP அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இதோட பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். சரியா. இப்போ இது இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், இனர்ஷியா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் நம்ம சொல்லிட்டோம். அது வந்து என்னது, இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து மசில்ஸு, லிகமெண்ட்ஸ் அதெல்லாம் ஏற்படுத்துறது. இப்போது லைன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படின்னா, இப்போ கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி நடக்கும், எது மூலமாக நடக்கும், லைன் ஆஃப் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது என்னது, இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆன் த பர்சன். கிராவிட்டி ஆன் பர்சன்னா என்னது, இப்போ GRFக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறோம். டு பி ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் இன் சேம் டைரக்ஷன் ஆஸ் த பர்சன் ஆன் த கிரவுண்டு. பர்சன் கிரவுண்டில் இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி டுவர்ட்ஸ் கிரவுண்டு தான் இருக்கும், அதுதான் லைன் ஆஃப் கிராவிட்டி. இப்போ ஈக்குலிபிரியத்தில் அவன் ஸ்டாண்டிக்காக இருக்கும்போது கிராவிட்டி ஆன் பர்சன், அதாவது லைன் ஆஃப் கிராவிட்டி, இது எப்படி இருக்கும், இட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் டு GRF. நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, GRF வந்து கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ லைன் ஆஃப் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். லைன் ஆஃப் கிராவிட்டி எப்போவுமே நம்ம டுவர்ட்ஸ் கிரவுண்டு தான் கீழே போடுவோம், அம்புக்குறி. அப்போ GRFக்கு எப்படி போடுவோம், கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் போடுவோம். அப்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அதே மேக்னிடியூடு இதுக்கும் இருக்கும், ஆனால் டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். இன் டைனமிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன, மூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரில் the line of gravity do not intersect with the supporting surface. அது தெரியும். ஸ்டாட்டிக்கில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே பேச முடியும். டைனமிக்கில் வந்து இது ரெண்டும் ஒரே இடத்துல பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனில் இருக்காது. GRF ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு இடத்துல இருக்கும். ஸோ in dynamic forces the line of gravity do not intersect with the supporting surface and do not coincide with the point of application of GRF. இது கரெக்டு தானே, ஸ்டாட்டிக்கில் தான் இது ரெண்டும் கோயின்சைட் ஆகும்.
ஒரே இடத்துல பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும், மேக்னிடியூட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், டைரக்ஷன் மாறுபட்டிருக்கும். ஆனால் டைனமிக் ஃபோர்ஸஸில் எப்படி இருக்குது, மூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரில் இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த ஜிஆர்எஃபோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்காது, வேறு இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை தான் இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ த லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குது, மேலேருந்து கீழே see the direction of the அந்த ஆரோ மார்க் வந்து கீழே தான் இருக்குது இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, லைன் ஆஃப் கிராவிட்டி எப்போவுமே இட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் டு த ஜிஆர்எஃப், பட் இட் இஸ் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் டு த ஜிஆர்எஃப். அடுத்து கோயின்சிடென்ட் ஆக்ஷன் லைன்ஸு. இப்போ கோயின்சிடென்ட் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை ஜிஆர்எஃப்வி அண்ட் த லைன் ஆஃப் கிராவிட்டி வித் ரெஃபர்ஸ் டு தி அனாலிசிஸ் ஆஃப் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடி செக்மெண்ட்ஸ். இப்போ நம்ம பாடியில் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது சரியா. when the line of gravity passes through a joint, no external gravitational torque is created on that joint, but if the line of gravity passes at a distance from the axis, an external gravitational moment is created. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம நேராக நிற்கிறத பற்றியே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது, ஸ்டாட்டிக்கை பற்றியே. நவ் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் லிட்டில் பிட் ஆஃப் அ மூமெண்ட், அதாவது டைனமிக்கில் சொல்கிறோம். அந்த டைனமிக்கில் சொல்லும்போது கோ இன்சிடெண்ட் அப்படின்னா என்னது, எப்போவுமே வந்து நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று சொல்கிற, பரவாயில்ல 2 பேர் சொல்கிறதும் கோ இன்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை மாதிரி இந்த கோ இன்சிடெண்ட் ஆக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னா இது ரெண்டும் எப்போ வந்து கோ இன்சிடெண்ட் ஆகும், ஏன்னா ரெண்டும் மாறிடும்னு சொல்லியிருக்கோம் டைனமிக்கில். லைன் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், ஆனாலும் ஜிஆர்எஃப்பும் இருக்கும், பட் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ரெண்டுக்கும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டும் எப்போ கோயின்சிடெண்ட் ஆகும், அப்போ எப்போ கோயின்சிடெண்ட் ஆகும் அப்படின்னா அந்த நம்ம ஃபோர்ஸஸ் பாடி செக்மெண்ட்டில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணுன்னா அது எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுதுன்னு தெரியும். அப்போ அது எப்படி, ஸோ வென் த லைன் ஆஃப் கிராவிட்டி, இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து பாஸ் த்ரூ ஜாயிண்ட் ஆக்சஸ். ஒரு ஜாயிண்ட் ஆக்சஸ்னால் என்ன, இப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து இப்போ ஆங்கிள் ஜாயிண்ட் வழியாக போகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இமேஜினேஷன் இல்லையா, ஒரு வச்சுக்கலாம். ஒரு லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து ஒரு பர்சனுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் வழியாக கீழே இறங்குது அப்படின்னா no external gravitational torque is created on that joint அப்படின்னா என்ன, no external gravitational torque அப்படின்னா புதுசாக எந்த ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த அது வழியாக எந்த ஒரு கிராவிடேஷ்னல் டார்க்கும் க்ரியேட் ஆகலை. பட் இஃப் லைன் ஆஃப் கிராவிட்டி பாசஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கிராவிடேஷ்னல் மூமெண்ட் இஸ் கிரியேட்டட். ஒன்றும் இல்லை, இப்போ S2 வெர்டிப்ரா வழியாக லைன் ஆஃப் கிராவிட்டி வரும். இப்போ நீங்கள் சைட் வியூவில் பார்த்தப்போ அது ஆங்கிள் ஜாயிண்ட் வழியாக கீழே இறங்குது இல்லையா, இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வழியாக கீழே இறங்குது. இப்போ இது வழியாக இந்த பாத்வேல ஜிஆர்எஃப் இருக்குது, பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் இதே லைன் ஆஃப் கிராவிட்டி இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு காலை தூக்குறீங்க, இல்லை ஒரு காலை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க, இல்லை உங்களோட பாஸ்டர் மாறி ஜெலஸ் கொஞ்சம் பெண்டு பண்ணுறீங்க, இல்லை பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்களோட லைன் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகுது, மாறுது. இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து மாறுது, அதாவது அந்த ஜாயிண்ட் ஆக்சிஸில் விழுக வேண்டிய அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஒன்று ஆன்டீரியராகவோ இல்லை போஸ்டீரியராகவோ விழுகுது. அப்படி விழுகும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னல் மொமெண்டம் தேவைப்படும், எக்ஸ்டர்னல் கிராவிடேஷன். அதாவது அந்த காலை தூக்கி முன்னாடி வைக்கும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்டர்னல் ஃபோர்ஸஸும் ஆக்ட் பண்ணணும், மசில் கான்ட்ராக்ஷன்ஸ். எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மசில்ஸ் ஆக்ட் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? இப்போது ஒரு காலை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி நிற்கிறாங்க. அது வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் பாஸ்டர் கிடையாது. 2 காலையும் பக்கத்தில் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் லிட்டில் கேப் விட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது தான் நம்மளோட ஸ்டாட்டிக் பாஸ்டர். அதுக்கு பதிலாக ஒரு காலை ஃப்ரண்ட்லேயும் ஒரு காலை பேக்லேயும் வைக்கும்போது இப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக S2 வழியாக கீழே 2 பாதத்துக்கும் நடுவில் இறங்காது. அப்போ நார்மல் லைன் ஆஃப் கிராவிட்டிக்கும் இப்போ புதுசாக விழுகிற லைன் ஆஃப் கிராவிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் கிராவிடேஷ்னல் டார்க்கும் இருக்கும் சரியா. அப்போ அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம், அது மாறும். அது மாறும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் மசில்ஸ் வந்து
அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி நேராக நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதுக்கு அந்த டைமுக்கு பேர் தான் கோஇன்சிடென்ட்டு ஆக்ஷன் ஆஃப் லைன்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் டார்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குலிபிரியமாக நேராக நிற்கிறதுக்கு இன்டர்னலாக மசில்ஸில் மூமெண்ட் இருக்கும். தட் இஸ் கால்டு கோஇன்சிடென்ட் ஆஃப் தி ஆக்ஷன் லைன்ஸ். இது எதனால் நடக்குதுன்னா இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இல்லை லேட்ரல்லையோ மாறுபடுறதுனால. இது புரியுதா? இப்போ சொன்னதோட அந்த கோஇன்சிடென்ட் லைன் ஆஃப் ஆக்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த டயக்ராம். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். ஆங்கிளில் கிராவிட்டி லைன் எப்படி இருக்குது? ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி இல்லை ஜாயிண்ட் ஆக்சிஸ் ஆஃப் மோஷன் அட் த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கிராவிட்டி லைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க? இஃப் த லைன் ஆஃப் கிராவிட்டி பாசஸ் ஆன்டீரியர் டு த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? இப்போ அவன் என்ன பண்ணுறான்? காலை லைட்டாக முன்னாடி கொண்டு போகிறான் இல்லையா? பாதம் ஒரே இடத்துல தான் இருக்குது. பட் வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு டூ சம் சார்ட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் இன் த நீ ஜாயிண்ட். அப்போ நீ ஜாயிண்ட்டில் லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணுறான், ஆங்கிளை வந்து நேராக வச்சுக்கிறான். இந்த மாதிரி டைமில் இப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி ஷிஃப்ட் ஆகுது? அவன் டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறான், சரியா? ஸோ லைன் ஆஃப் கிராவிட்டி முன்னாடி ஷிஃப்ட் ஆகுது. இப்போ த எக்ஸ்டர்னல் கிராவிடேஷ்னல் மொமெண்ட் வில் ரொட்டேட் த டிபியா இன் ஆன்டீரியர் டைரக்ஷன். இந்த மூமெண்ட் வரணும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த கிராவிட்டி, அந்த கிராவிட்டி மூலமாக க்ரியேட் ஆகிற அந்த மொமெண்ட், அதாவது அந்த டார்க்கு என்ன பண்ணும்? டிபியாவை ரொட்டேட் பண்ணி அதை ஆன்டீரியர் முன்னோக்கி கொண்டு வரும். எதுக்கு? டார்சி ஃப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் காசஸ் டார்சி ஃப்ளெக்ஷன். ஸோ த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்டு. இந்த என்ன மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? இதுக்கு பேர் டார்சி ஃப்ளெக்ஷன் மூமெண்ட். அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன நடக்குது? அண்ட் இன்டர்னல் பிளான்டா ஃப்ளெக்ஷன் மூமெண்ட் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் வில் பி நெசசரி டு அப்போஸ் தி எக்ஸ்டர்னல் டார்சி ஃப்ளெக்ஷன் மூமெண்ட் டு மெயின்டைன் ஈக்குலிபிரியம். இதை இப்போ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பிளான்டா ஃப்ளெக்ஸாஸும் என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பிளான்டா ஃப்ளெக்ஸாஸ் வந்து ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தட் இப்போ டார்சி ஃப்ளெக்ஸாஸ் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா பிளான்டா ஃப்ளெக்ஷன் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ இப்போது இது எப்படி காம்பன்சேட் ஆகுது? லைன் ஆஃப் கிராவிட்டி முன்னாடி வந்துடுது. லைன் ஆஃப் கிராவிட்டி ஆன்டீரியர்லி வந்துடுறதுனால டிபியா வந்து ஆன்டீரியராக ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகி டார்சி ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ டார்சி ஃப்ளெக்ஷன் மூமெண்ட் நடக்கும்போது காலில் இருக்கக்கூடிய பிளான்டா ஃப்ளெக்ஸாஸ் என்ன பண்ணுது? அதே அளவு ஈக்குவல் மேக்னிடியூடு பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அது தெரியும். எதுக்கு? டு அப்போஸ் தி எக்ஸன். ஏன் அப்போஸ் பண்ணணும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆங்கிள் டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது, அதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பிளான்டா ஃப்ளெக்ஷன் வந்து வேலை பார்த்து இதை வந்து ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் பண்ணணும். இது வர புரியுதா? இந்த டயக்ராம் வர, இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வர புரியுதா எல்லாருக்கும்? எவ்ரி ஒன் ஆர் ஃபாலோயிங்? ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது யூ சி த நீ ஜாயிண்ட்டு. இப்போ நீ ஜாயிண்ட்டில் வந்துட்டு நீயோட சென்டரில் அந்த நீ ஜாயிண்ட்க்கு முன்னாடி இதே மாதிரி இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி முன்னாடி போகுது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் தான் லைன் ஆஃப் கிராவிட்டி. இப்போ முன்னாடி போகிறனால இப்போ அந்த எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் மூமெண்ட் என்ன பண்ணும்? இது இப்போ வந்து ஃபீமரை ரொட்டேட் பண்ணுது. ஃபீமரை ரொட்டேட் பண்ணி நீ எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபீமர் ஆன்டீரியர்லி மூவ் ஆச்சுன்னா திஸ் காசஸ் நீ எக்ஸ்டென்ஷன். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த மூமெண்ட்டை என்ன சொல்கிறோம்? எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்ததுன்னா என்ன நடக்கணும்? உள்ள ஒரு ஃப்ளெக்ஷன் நடக்கணும். அப்போ an internal flexion moment of equal magnitude will be necessary to oppose the external extension movement to maintain the equilibrium. அப்போ இதில் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணணும்னா ஹிப் ஃப்ளெக்ஸாஸ் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கணும். ஈக்குவல் இன் மேக்னிடியூடு, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஈக்குவல் இன் மேக்னிடியூடுக்கு பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனுக்கு இது செயல்படணும். இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் 2. சரியா? நெக்ஸ்ட்டு ஆப்டிமல் பாஸ்சர். ஆப்டிமல் பாஸ்சர் அப்படின்னா நம்ம ஐடியல் பாஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜினரி தான் ஐடியல்
ஆப்டிமல் எல்லாமே இப்படி இருக்கும் கரெக்டாக அப்படின்னு நினச்சி அசியூம் பண்ணிட்டு படிக்கிறது தான். ஸோ ஆப்டிமல் posture, an ideal standing posture is the one in which the body segments are aligned vertically on the line of gravity and it passes through all joint axes because the force of gravity is constantly acting on the body. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியும் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் வழியாகவும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது கீழே நோக்கி போயிட்டு தான் இருக்குது இல்லையா. the gravity is trying to pull all parts of the body, all joints locations. அப்போ ஒருத்தவன் எப்படி ஐடியலாக கரெக்டாக பாஸ்டரில் நிற்க முடியும் அப்படின்னா, அதுவும் அவன் வேர்ட்டிக்கலாக இரெக்டாக எப்படி நிற்க முடியும் அப்படின்னா, அவன் ஜாயிண்ட் வழியாக லைன் ஆஃப் கிராவிட்டி போகுது, அது போகும்போது அது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியாகவும் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி செக்மெண்ட்ஸ் வந்து அவனை வந்து அலைன் பண்ணிக்கிறது. அப்படி அலைன் பண்ணி அவன் கரெக்டாக நின்னானா then that is called the optimal posture or the ideal posture. இப்போ if there is a slight deviation from optimal posture, it leads to excessive strain in the passive structure. இப்போ என்னன்னா, நார்மல் எது அப்நார்மல் எது. இப்போ சில பேர் நிற்பாங்க ஸ்ட்ரைட்டாக, they think themselves that they are standing erect. அவங்க வந்து நம்ம கரெக்டாக நேராக நிற்கிறோம் அப்படின்னு they assume. அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் நான் ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதுகில் லேசாக ஒரு வளைவு இருக்கும். வளைவுனா என்னது, லேசாக கூன் போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 காலில் கரெக்டாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலை தூக்கி டேபிள் மேலேயோ இல்லை ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியது மேலேயாவது வச்சுட்டு நிற்பாங்க. அது தட் பிகம்ஸ் தேயர் ஹேபிட். ஓகே, ஒன்று வந்து அந்த ஹேபிட்டாக மாறுறது, இன்னொன்று they are trying to change their posture. அதாவது அவங்களுக்கே அறியாமல் அவங்களோட பாஸ்டரை ஒரு மாதிரியாகவே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சைடு ஹிப்பில் மட்டும் வெயிட் கொடுத்துட்டு, இல்லை ஆல்வேஸ் எப்போவுமே நெக்கை எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு, இல்லை எப்போவுமே நெக்கை ஃப்ளெக்ஷன் வச்சுட்டு they try to stand in a posture. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஆப்டிமல் பாஸ்டராக தெரியும். பட் நார்மலாக நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிப்போம், என்ன இவங்களுக்கு ஸ்வே பேக் இருக்குது, இவங்க லேசாக கூணு போடுறாங்க, இவங்களுக்கு கைஃபோசஸ் இருக்குது, இவங்களுக்கு ஸ்கோலியோசஸ் இருக்குது. த பர்சன் டஸ் நாட் நோ, த பர்சன் வில் டெல் நான் கரெக்டாக நிற்கிறேன், ஐ எம் இன் அன் ஆப்டிமல் பாஸ்டர். ஏன் அப்படின்னா அது அவனுக்கு பழகிடுச்சு. இட் பிகேம் ஹபிச்சுவல் ஃபார் ஹிம். ஸோ இஃப் தேர் இஸ் அ ஸ்லைட் டீவியேஷன் ஃப்ரம் த ஆப்டிமல் பாஸ்டர், இட் லீட்ஸ் டு எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின் இன் த பாசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அது என்ன பண்ணுது, பாசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் இங்கே நம்ம மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், டெண்டான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். அப்போ அதில் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரெயின் வந்து நடக்குது. இப்போ சிட்டிங், நீங்கள் எல்லோரும் உட்காந்துருப்பீங்க, கிளாஸ் கவனிச்சிட்ருப்பீங்க, எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. சம் வில் பி சிட்டிங் இன் த சேர் பை லீனிங் பேக்வேர்ட்ஸ் இல்லையா. கரெக்டாக 90 டிகிரியில் உட்காந்துருக்க மாட்டீங்க, இப்படி படுத்துகிட்டே சரிஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா. அப்போ அப்படி சரியும் போது என்ன ஆகுது, இல்லை பஸ்ஸில் போகும்போது புஷ் பேக்ஸு, அப்போ யூ வில் நாட் பி சிட்டிங் இன் அ கரெக்ட் போஸ்டர். அப்போ அந்த பாஸ்டர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம ஒழுங்காக உட்காரல, இல்லை ஒழுங்காக நம்ம பண்ணலை அப்படின்னா தென் தட் பிகம்ஸ் அ ஃபால்ட்டி பாஸ்டர். அப்போ ஃபால்ட்டி பாஸ்டர் இல்லை இப்போ ஹெபிச்சுவல் பாஸ்டராக இருந்ததுன்னா அவங்களால அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. பட் லிகமெண்ட்ஸும் மசிலும் என்ன ஆகிருக்கும், அந்த தப்பான பாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஒன்று அது ஷார்ட் ஹேண்ட் பொசிஷனுக்கு போயிருக்கலாம், இல்லை லென்த் அண்ட் பொசிஷனுக்கு போயிருக்கலாம். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்படின்னா என்ன, அதை வந்து ட்ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒன்லி த்ரூ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடும். இனிஷியல் ஸ்டேஜ்னால் எக்ஸசைஸ் கொடுத்தோ இல்லை பிரேஸ் கொடுத்தோ நம்ம சரி பண்ணலாம். பட் லேட்டர் ஸ்டேஜில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் அவங்கள சரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வரும்போதே எப்படி வருவாங்க, கம்ப்ளீட்டாக வந்து க்ரானிக்கில் தான் வருவாங்க. அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு தெரியாது தப்பான பாஸ்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பயோமெக்கில் வந்து என்ன டாபிக் வரும் அப்படின்னா, இந்த பாஸ்டர்லேயே அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் பாஸ்டர் அப்படின்னு வரும். அதில் ஒவ்வொரு வியூ பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஐ ஹவ் நாட் கம் டு தட் பாயிண்ட். ஏன்னா லேட்ரல் வியூ, ஆன்டீரியர் வியூ, போஸ்டீரியர் வியூ, அதாவது லேட்ரல், ஆன்டீரியர், போஸ்டீரியர், தென் யுவர் மீடியல் லேட்ரல். ஸோ இந்த ஒவ்வொரு வியூலையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா then we will check the kyphosis, scoliosis, அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். தென் லார்டோசிஸ், இந்த 3 கண்டிஷனையும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தென் we will go to the
இந்த கன்க்ளூஷன் ஆஃப் த பாஸ்டர். ஸோ பாஸ்டர் முடிகிறதுக்கு இன்னும் இந்த வீக்கில் ஒரு 3 days இல்லை 4 days கிளாஸஸ் இருக்கும். கிளியர்? ஸோ இப்போ நடத்தின வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கு, என்ன புரியல, வாட் இஸ் யுவர் டவுட்?